கார்த்திகை தீபம் அவல் பொரி நெல் பொரி பண்ணியிருக்கேன். நிதானமாக பண்ணிடலாம், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும், அழகாக வரும். நான் எப்படி பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். எப்படி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்தமாரி நல்லா பெரிய கண் உள்ள சலடை எடுத்துக்கோங்க. எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அவல் பொரி இந்த மாதிரி நல்லா சலடையில் போட்டு சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தும்பு நல்லா தெரியும், ஒரு மாதிரி குறைன்னு இருக்கும். இது சலிக்காமல் பண்ணிங்கன்னா அந்த பொரி அவ்வளோ நல்லா இருக்காது. இது 1 கிலோ. இது அதே மாதிரி தான் பாருங்கள். நெல் பொரியும் நெல்லெல்லாம் பொறுக்கிட்டு இந்தமாரி சலித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நிதானமாக நம்ம இந்தமாரி பாகு வெல்லம் நல்ல வெல்லமாக வாங்கிக்கோங்க. நான் எடுத்துன்னு வந்த நெல் பொரியும் அவல் பொரியும் இதால் அளந்து 3 கப்புக்கு 1 கப்பு வெல்லம் போட்டுட்டு நீங்கள் அந்த 1 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா போதும். நல்லா வடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு இதை பாருங்கள் ரெடி பண்ணின்னு இருக்கேன். பாகு வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாகு செக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சுக்கு பொடி, அந்த பொடியை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெல்ட் பண்ண நெய் வச்சு இந்த கரண்டி இந்த பாத்திரத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாகு செக் பண்ணணும். இப்போ பாகை எடுத்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்தமாரி கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. சுடும், ஜாக்கிரதையாக இதை நல்லா உருட்டிட்டு இந்தமாரி பாத்திரத்தில் போட்டிங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது இருக்கணும். இன்னும் 2 நிமிஷம் வச்சுருந்தேன் பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு வரணும் போட்ட உடனே. அப்புறம் பார்த்திங்கன்னா இழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும், கம்பி மாதிரி வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ 2 இலை எடுத்து நம்ம எந்த பவுலில் நெய் தடவி வச்சுருக்கோமோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடலாம். இந்த மாதிரி அளவுக்கு வெல்லம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற பாகு நெல் பொரி இது பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அதில் ஒரு சொட்டு இதில் வெள்ளத்தில் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்குது. லெமன் புழிஞ்சு வச்சோங்க. இது நான் உருண்டை பண்ணின்னு காமிக்கிறேன். வச்சதுனால அவல் பொரிக்கு எடுத்துட்டேன். இப்போ நெல் பொரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு நம்ம தேவையானதை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். கலக்குங்க லாஸ்ட்டில். ஃபஸ்ட்டு நெய் தடவி நம்ம எடுத்து 2ம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். துளி கூட ஒட்டல. இதே மாதிரி இந்த மாதிரி பிடிச்சாச்சு. எல்லாமே உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். பொரி 2ம் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதேமாரி உருண்டைகள் கிடைக்கும். சுவாமி அவல் பொரி நெல் பொரி நான் போட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.